வணக்கம் உறவுகளே, நான் கோதுமையை நல்லா ஊற வச்சு கழுவி மிக்சியில் சேர்த்துருக்கிறேன். 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இதை நான் நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். நல்லா பாருங்கள், பஞ்சு மாதிரி விட்டுடுச்சு. இங்கே பார்த்திங்கன்னா வெல்லத்தை பாவு காய்ச்சி வச்சுக்கிறேன். இதில் அந்த கோதுமை அரைச்சது சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த வெல்லமும் கோதுமையுமே நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு சுடும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். வடச்சட்டியில் எண்ணெய் வச்சு காய வச்சுருக்கிறேன். இது கரண்டியில் மேந்து ஊற்றிடலாம். சோடா உப்பு போட்டு நல்லா பொல்லும். நான் சோடா மட்டும் எடுத்துட்டு காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், இது எண்ணெயில் ஊற்றி எடுத்தேன். எண்ணெய் வேண்டாங்கிறவங்களுக்கு இது பனியாரக்கில் ஊற்றி எடுத்தேன். இது மாதிரி நீங்கள் கோதுமை நல்லது, வெல்லம் நல்லது தான். அது கூட கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்துறோம், அவ்வளோதான். எண்ணெய் செலவை பிடிக்காது அப்படிங்கிறவங்க இது மாதிரி பனியாரம் மாதிரி செஞ்சுக்கலாம். பரவாயில்ல, டேஸ்ட்டாக சாப்பிடணுங்கிறவங்க இப்படி எண்ணெயில் ஊற்றி கச்சாய் மாதிரி எடுத்து, அதிரசம் இருக்குது இல்லைங்களா, அது மாதிரி இருக்குது பாருங்கள். பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் அமுத்துங்க. என்னோடய வீடியோ பார்த்த அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்கட்டும். அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்காதவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி பார்க்க வைங்க. தேங்க்யூ.